நான் இனிமே சூப்பர் மார்க்கெட் பக்கமே போவே மாட்டேன். என்ன விட்டுருங்க. ஆரஞ்சத்தை ஏதோ தெரியாம நடந்திருக்கும். மம்மி வர்ற அன்னைக்கு நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்களே, நேத்து வரைக்கும் நீங்க போயிட்டு தானே இருந்தீங்க. ஜாதி நாண்டி வர நேரம் சீன் போடாதீங்க ஆரஞ்சத்தை. நான் சீனும் போடல பேனும் போடல, என்ன விட்டுருங்கம்மா. நான் இனி அங்க போவே மாட்டேன். நீ போட்டு அடிச்சு துவைச்சிட்டு அழுவோம். ஏம்மா நெட்டவெளியக்காவை பார்த்தா நானே கேட்க ஏங்க அப்படிலாம் பண்ணியோன்னு. நீ எப்பவும் போல வாமா, சும்மா இப்படி பண்ணாதம்மா. இப்போ கொண்டதுல அத்தை வந்துடுவாவோ. உங்க அத்திட்டே நீ ஆயத்து கேப்போம். சம்மந்தி கண்ணா, ஏஞ்சல் கண்ணா எப்படி இருக்கீங்க? சம்மந்தி கண்ணா என்ன அழுதுட்டு இருக்கு? கண்ணில் தூசி விழுந்துட்டா? வாங்க ஆண்டி. ஐ ஜான் வந்திருக்காரு. மம்மி வாங்க. ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜான் வெல்கம் வெல்கம். ஜான் நல்லா இருக்கீங்களா? ஐ ஆம் வெரி ஃபைன். சம்மந்தி அம்மா வாங்க. எனக்கு நடந்த அநியாயத்தை நீங்க தான் கேட்கணும். என்னாச்சு என்னாச்சு கண்ணாங்க வாங்க. அந்த ஊறுகாய் கும்பல் வந்து என்னைய அடி அடின்னு அடிச்சுட்டு அழுவோம். ஊறுகாய் கும்பலா? யாரு சம்மந்தி கண்ணா? அந்த நெட்டை வெள்ளி, அந்த குண்டு பொம்பளை, அப்புறம் இந்த டவுசர் பாண்டியம்மா எல்லாரும் என்னைய அடிச்சுட்டு அழுவோம் ஊறுகாய்க்காக. ஏஞ்சல் கண்ணா இது உண்மையா? மம்மி ஆமா மம்மி, அவங்க நிறைய ஊறுகாய் கொண்டு வந்தாங்க. அத்தை வேண்டான்னு சொன்னதுனால அவங்க வந்து அடிச்சிட்டாங்களாம். நான் பார்க்கல மம்மி. கண்ணம்மாவும் ஆரஞ்சு மண்டையனும் சொன்னாங்க. மாப்பிள்ளை கண்ணா உண்மையா? அத்தை நான் நேரில் கிடையாது, கண்ணம்மாவும் எங்கள் அம்மாவும் தான் இருந்தாவோ. அப்ப நான் சொல்றது நம்ப மாட்டீங்க அப்படித்தானே? இல்ல 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 சம்மந்தி கண்ணா, குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. கண்ணீரை தொடங்க. அழக்கூடாது அழக்கூடாது, நான் இருக்கேன்ல, அழக்கூடாது. நிறைய ஊறுகாயா கொண்டு வந்து அழுவோம். இவ்வளவுலாம் வேண்டாம், உள்ளதே விற்காம கிடக்குன்னு சொன்னதுக்கு இல்லை இதெல்லாம் நான் உங்க வப்போன்னு அழுவோம். நான் உடனே கோவப்பட்டு எடுத்துட்டு போங்கன்ன, அதுக்கு என்னைய அடிச்சுட்டு அழுவோம். சாக்லேட்டை ஆரஞ்சத்தை எல்லாத்தையுமே எடுத்து குப்பையில கொட்டிடுவேன்னு சொல்லி சந்தை போட்டாவோ, அதை அவங்க எல்லாரும் அடிச்சுட்டாங்க. ஐயோ அப்படி சொன்னீங்களா கண்ணா? அது அவங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பண்ற ஊறுகால. ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டேனே வைங்கல, அதுக்காக வயசான பொம்பளைய அடிக்கிறதா? கொண்டே கிண்டையெல்லாம் பிச்சுட்டு அழுவோம். கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க போல எல்லாருமே. இருக்கட்டும், நான் போய் என்னன்னு கேட்கறேன், கண்டிப்பா கேட்கறேன். சம்மந்திக்கன்னா வயசானவங்க, அவங்கள இப்படியே அடிச்சு அழ வைக்கிறது? சாக்லேட்டை இவங்க பேச்சை கேட்டு அவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடாதீங்க, உங்கள பாவம். எனக்கு வீட்டிலேயே வேணா இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? உங்க இஷ்டமா? இல்ல 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 சம்மந்திக்கண்ணா, நீங்க அழுவாதீங்க. நான் நியாயமா எதுனாலும் கேட்பேன். நான் கண்டிப்பா என்னன்னு கேட்கறேன், நீங்க அழாதீங்க. நீங்க அழாதீங்க, நான் இனிமேல் சூப்பர் மார்க்கெட் பொறுப்பை நான் என்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். ஏல ஜான், நீ அங்க போய் மீன் பிசினஸ பார்க்க வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்த? உன் வேலையை பாரு. ரெண்டு கண்ணாவும் சண்டை போடுறது இருக்கட்டும், முதல்ல நான் போய் பங்கஜ கண்ணா கிட்டலாம் என்னன்னு போய் கேட்கறேன். நல்ல கேளுங்க, நீங்க கேட்கறதுலதான் இருக்கி. நான் இனிமே கடைக்கு வர்றதும் வராததும். ஏடி ஒரு வழியா நிச்சயம் ஆயிட்டு, சரி கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிரும். ஏய் கோண கொண்டக்காரி, எங்க பத்தியா வைர மோதிரம்? உனக்கு தெரியுமா வைர மோதிரம்? நீ பாத்திருக்கியா? நீ டிவில கூட பார்த்ததில்ல. எங்க பாரு வைரம் வைரம் வைரம். அது எனக்கு என்னமோ அது வைரம்னு தோணலை. ஏதோ பித்தளை மோதிரத்தை தான் போட்டு விட்டுருப்பாவோ. உங்களெல்லாம் நம்பி வைர மோதிரம் கொடுப்பாவளா? பொறாம நல்லா தெரியுது. சரி பானுமதி, சந்தோஷமா எரிய. அதனால என்ன, நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீங்க எல்லாம் வயிறு எரியணும், முட்டி வயிறு எரிஞ்சு எரிஞ்சு சாவணும். அதான் எனக்கு ஆசைப்பட்டுக்கிடுங்க. ஏமா அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நாங்களும் சந்தோஷம் தான் பண்ணுவோம். எங்களுக்கு வயிறு எரிஞ்சு ஒரு நாளும் பழக்கம் கிடையாதுமா. ஏய் பரட்ட, நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறிய மொட்டை மேனேஜரு, மாசம் மிஞ்சி போனா 50,000 60,000 சம்பளம் வாங்குவானா? ஆனா எங்க சரவணன் பத்தியா பாத்தியாட்டி, பெரிய கோடீஸ்வரன். இந்த ஊர்ல உள்ள அவ்வளவு இடமும் அவரோட இதுதான். நல்ல வேலை கடவுள் நகர். அதனாலதான் அந்த இடத்த வேண்டான்னு தள்ளி விட்டுட்டு என்னை இந்த இடத்துல கொண்டு விட்டுருக்காரு. ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மைதான் பானுமதி அக்கா. ஆமாம், இவரு தான் 50,000 60,000 தான் சம்பளம் வாங்குவார். அவருக்கு இந்த ஊரில் பாதி இடம் அவரோட தான். அதே சமயம் திடீர்னு தண்ணியில் போட்டு முக்கி கொள்ளவும் செய்வார். ஏய் அதெல்லாம் நீ பேசாதடி. அது மட்டுமா, முன்ன ஒரு பொண்ணை பார்த்துருந்தாவுல, நிச்சயதார்த்தலாகி கல்யாணத்துக்காக ஓடி போச்சது. அது நிச்சயதார்த்த கேப்ல 2-3 மாசமோ என்னமோ நிச்சயதார்த்த கேப் இருந்தது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு அதில் அந்த பிள்ளைய பஞ்சு சுட்டுதாருன்னு சொல்லியிருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டு கையை சூடான எண்ணெயில் முக்கிய எடுத்திருக்கான் சரவணன். யாத்தாடி அப்படியாக்கா? எம்மா அப்படிலாம் கிடையாது, சும்மா கதை இழந்து விடும். ஓவரா செயல்படுத்தலாம், பயந்து சாப்பிட்டோம். அது மட்டும் இல்ல, சைக்கோ சரவணன் அந்த ஏற்கனவே நிச்சயமான பொண்ணை ஒரு நாள் மரத்துல தலைகீழ கிட்டி தொங்க விட்டுட்டானா. பாவம் அந்த பிள்ளை ஸ்கேட் தான் போட்டிருந்தால. என்ன மாதிரி டவுசர் போட்டிருந்தா கூட ஓரளவு மானம் காப்பாத்தி இருக்கலாம். என்னட்டி புதுசு புதுசா என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கியோ? புதுசு புதுசாவா? இது பழைய கதை, ஊருக்குள்ளே விசாரிச்சாலே தெரியுமே. அதெல்லாம் பார்த்தா அந்த பிள்ளை ஓடிச்சு. சரி அதுவா முக்கியம், கையே எண்ணெயில் விட்டா வெந்துட்டு போகுது. அதேமாதிரி தலைகீழ கட்டி தொங்க விட்டா தொங்கிட்டு போறீங்க. ஒரு டவுசரை மாட்டிட்டு போய் தொங்குங்க. நமக்கு அதாக்கா முக்கியம். நமக்கு சொத்து சோகம் தானே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ராத்திரி தண்ணியில் கொண்டு முக்கி எடுப்பாரு. குளிங்க, சளி பிடிச்சா மாத்திரை வாங்கி போட்டுட்டு கிடக்க வேண்டியதானே. காசு பணம் தானே முக்கியம். போய் பேசாதீங்க டி, போய் பேசாதுங்க.
நாங்க போய் பேசுறதாவே இருக்கட்டுமே. நம்ம ராணி இருக்கல, மரத்துல தொங்கிட்டு இருப்பல ராணி, அவட்ட போய் கேளு, அவ எல்லா உண்மையும் சொல்லுவா. இது சூப்பர் ஐடியாவாக இருக்க. நைஸாக ராணிக்கிட்ட கோத்து விட்டுட்ட போல. ஆமா, அவகிட்ட போய் கடி வாங்கி சாவட்டும். அவ எது கேட்டாலும் ஆமா ஆமான்னு தான் சொல்ல போறா. நான் இப்பவே போய் ஊருக்குள்ள போய் விசாரிக்க தான் போறேன். சரி, இனிமேல் எப்படி நிச்சயம் ஆயிட்டு நீ கல்யாணத்தெல்லாம் நிறுத்த முடியாதுமா, அவரே கட்டிக்க. என்னெல்லாம சொல்லி மண்டே குழப்ப பார்க்காளுங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஆமாம், என்ன செய்ய முடியும்? யார் தலையில் என்ன எழுதிருக்கோ அதெல்லாம் நடக்கும். சரி, நாங்கள் போயிட்டு வரோம். ஆல் தி பெஸ்ட்க்கா, உங்களுடைய அழகான சிறப்பான எதிர்காலத்துக்காண்டி. அழகா இருக்கு உங்க மூஞ்சி, ஆனா என்னமோ இப்படி இருக்காது. ஏன் தெரியுமா? சரவணன் மூஞ்சில சூடான எண்ணெய் ஊற்றுவாரு, அப்புறம் தீக்குச்சி இருக்கலாம், தீக்குச்சி நெருப்பு பெட்டி வச்சு மூஞ்சில சூடு போடுவாரு, அதுக்கப்புறமா நல்ல குளர் ஐஸ் கட்டி எடுத்து கண்ணுலே விடுவாரு. ஆமாம், சரி, அதெல்லாம் பரவாயில்ல. அந்த அக்காக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. காசு இருக்குது, அவங்க எதாட்டு ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருவாவோ. அது மட்டுமா, சரவணன் அக்கா இருக்கே, சரவணன் அக்கா எல்லாரையும் பிடிச்சு பிடிச்சு காலை கடிச்சு வைக்கும். அதுக்கு கால் கறி ரொம்ப பிடிக்கும். என்னது, கால் கறி பிடிக்குமா? ஆமா, கால் கறி தொடக்கறி எல்லா கறியும் பிடிக்கும். சரி, நீங்க போயிட்டு வாங்க அக்கா, மோதிரம் பத்திரம். எம்மா, இவர்களெல்லாம் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாலாம் இருக்கு. கடவுளே, கணிச்சு ஆயிட்டேன்னா என்ன செய்வேன்? சரி, பாத்துக்கிடுவோம். துணிஞ்சு நெல். தோம் 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 தகிட தோம். என்ன தம்பி பண்ணிட்டு இருக்க? அக்கா கொஞ்சம் பாடல் பாடிட்டு இருக்கேங்க்கா. பரதநாட்டியத்துக்கு குரல் நல்லா வரணும் பத்தியா. தாம் தீம் தீம் தந்தன டன். தம்பி, பரதநாட்டியத்திலயும் சரி கர்நாடக சங்கீதத்திலயும் டன்னனக்கன்லாம் வராதுப்பா. டன்னன குண்டன குண்டடடா டுண்டிடி டுண்டிடி டிண்டிடிடா தாரதி இதோரிது ரிதம் தம் டுண்டன கண்ணன குண்ணனா லாலல லாலல லோலலோ தாம் தவிர தீம் தவிர. யாத்தே, பரதநாட்டியக்கு இருக்க என்ன பாட்டு பிடிக்கும்? ஐயா வணக்கம், உங்க பாட்டு ஊரெங்கும் இனிக்கும். வணக்கம் 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 பெண்களே, வாங்கள். என்னம்மா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, நிச்சயதார்த்தம் ஆகிப்போச்சு. பானுமதி அக்கா இருக்கா, அவ்வளோ பானுமதி அக்கா, அவங்கள பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட சொல்லிட்டு போகலான்னு நான் வந்தேன். எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்களா. சொல்லுங்களேன், ஆர்வமாக உள்ளேன் கேட்க. அது ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பானுமதி உங்களை பார்க்க வரும். அதுக்கு வந்து கறியை பற்றி பேசிக்கிட்டே இருங்க. கறி கடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், தொடக்கறி பிடிக்கும், நெஞ்சு கறி பிடிக்கும், நல்லா கறி குழம்பு வச்சு சாப்பிடுவோம், எலும்பெல்லாம் கடிச்சு இழுத்தா ரொம்ப பிடிக்கும். அப்படி எப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஓ, நாத்தனாருக்கு கறினா ரொம்ப இஷ்டமா? சரி சரி, நான் அப்படியே பேசிக்கிறேன். பேசினா சந்தோஷப்படுவாங்களா? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சாப்பிட்ற கறியை பற்றியே பேசணும். எலும்பு கறி, அந்த கறி, இந்த கறி, கறியை இப்படி வெட்டி சாப்பிடும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் மாப்பிள்ளைய நீங்க என்ன தெரியுமா பேசணும்? நல்லா கொதிக்கிற எண்ணெயில வத்தல் போட்டு வறுக்கணும், அப்பளம் போட்டு வறுக்கணும், அப்படி சொல்லுங்க. நல்லா கொதிக்கிற எண்ணெயில சிக்கனை போட்டு வறுத்து தின்னா செமையா இருக்கும்னு சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓ, மொத்தத்தில் உங்களுக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா? சரி வரட்டும், இப்போ நாங்கள் நல்லா பேசி சந்தோஷப்படுத்துகிறோம். மறக்காமல் நாங்கள் சொன்ன மாதிரி பேசுங்கண்ணே, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக பேசுங்க. சரிம்மா, நாங்கள் பேசுதோம். நிச்சயம் முடிஞ்ச சாயந்தரமே இவ வந்துருவா. இங்கே வந்து ஏதாவது பேச்சு கொடுக்க வருவா பாரு. இவங்க நல்லா கறி பொரிக்கிறதையும் தொடக்கறியெல்லாம் பேசட்டும், நல்லா பயந்து சாவா. பயப்படுற பையில கல்யாணமே வேண்டாம், நம்ம ஓடணும்க்கா. நிறைய சொத்து கிடைக்க போதுன்னு ஓவரா ஆடுதா. ஆமாம், அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. தம்பி, இவங்க பேசுறது எல்லாமே வினோதமா இருக்குல்ல. தின்னத்தக்க மண்ணத்தக்க நன்னத்தக்கா. இது ஒரு பரதநாட்டிய பைத்தியம். வருங்கால புருஷனே, வாங்க நாத்தனாரே, உட்காருங்க. சும்மா தான் வந்தேன். நிச்சயதார்த்தம் ஆயிட்டல, அதை சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன சொன்னாவோ? நாத்தனாரே, எனக்கு தொடக்கறி ரொம்ப பிடிக்கும், நல்லா கடிச்சு கடிச்சு சாப்பிடுவேன். எம்மாடி, அவ்வளவுலாம் சொன்ன மாதிரிலாம் இருக்கு. தொடக்கறி எதுக்கு பிடிக்கும்? ஆமா, கடிச்சு கடிச்சு கறி சாப்பிட்றதே தனி சுகம் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கறியை நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சு 1 கிலோ இழுப்பேன். அதுவும் கோழிக்காலெல்லாம் நான் அப்படியே முழுங்கிடுவேன் எலும்போட. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆமா, உங்க கண்ணம் கூட நல்லா புசு புசுன்னு தொடக்கறி மாதிரி தான் இருக்கு. ஐயோ, இவ்வளவுலாம் சொன்ன மாதிரி இதுங்களுக்கு நம்மள கடிச்சு தின்றுவானுங்களோ? நல்ல கொதிக்க கொதிக்க சுட சுட எண்ணெயில எடுத்து சிக்கன் அப்படியே தொடக்கறியை போட்டு தின்னா கொண்டா கொண்டான்னு கேட்கும். ரொம்ப ருசியா இருக்கும். எம்மா, அவளுக்கு சொன்ன மாதிரியே இவனும் அப்படி பேசுதான். உங்களுக்கு ஒரு நாள் சிக்கன் விருந்து வைப்போமா நாத்தனாரே? நல்ல சுட சுட எண்ணெய் பிரிச்சு வைக்க, அப்பளத்தை உங்க விரல வச்சு போடுங்க. விரல எண்ணெயில முக்கி விரல கடிச்சிருவானோ? ரொம்ப சிக்கன் பிடிக்கும் போலயே. அப்படியா? நான் போயிட்டு அப்புறமா வரேன். நாத்தனாரே, என்ன வந்தோடனே ஓடுறீங்க? ஐயா, கல்யாணத்தை முடிக்கவா வேண்டாமான்னு ஒரே குழப்பமாலாம் இருக்கு. எம்மா, நம்மள பொரிச்சு பிரிச்சு தின்றக்கூடாது. ராசாத்தி, நாளைக்கு நீ தான் பொரிச்ச கறி. சீச்சி, உனக்கு பொரிச்ச கறி. யாத்தே, உண்மையெல்லாம் சொல்லுதான் இவன். எம்மா, பயமா இருக்கணும், என்ன செய்யன்னு தெரியலையே. வீட்டு போய் சீட்டு எழுதி போட்டு பாப்போம். இந்த பொண்ணு உனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கா? இது ஒரு மாதிரி மெண்டல் போல தெரியலையா? வாய மூடு. அவ எந்த ஒரு நாட்டோட இளவரசி பாரி இருக்கா. இது இளவரசியா? இது இளவு அரசி. ஏம்மா, யார் இந்த பிள்ளை? எங்க இருந்து தூக்கிட்டு இருந்த? ஏம்மா, இது உன் தங்கச்சிம்மா. தங்கச்சியா? என்ன உளறிட்டு இருக்க? எனக்கு தங்கச்சியா கிடையாது. நம்ம வீட்டை நான் ஒருத்தி மட்டும் தானே. அப்படியே தங்கச்சி இருந்தா அது எனக்கு 5 வயசுலயா இருக்கும். எனக்கு தங்கச்சி இருந்தா அதுக்கு 40 வயசு அது இருக்குமா? யாருமா இது? ஏம்மா,
உனக்கு அப்புறமா ஒரு தங்கச்சி வேணும்னு கேட்டுட்டே இருந்தல்ல, அது இந்த பிள்ளை தான். அட கடவுளே, எங்க அம்மாக்கு வயசாய் புத்தி எல்லாம் மறந்து போச்சு போலயே. அம்மா உனக்கு கடையில் போய் தக்காளி தானே வாங்கிட்டு வர சொன்னேன். பாப்பா அக்கா கூட விளையாடிட்டு அம்மா உனக்கு பால் ஆத்திட்டு வாரேன். அட கடவுளே, எங்க அம்மா 40 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டாவளா, என்ன பண்ணேன்னு தெரியலையே. இந்த பிள்ளைய கொண்டு விட்டுட்டு வந்துருவோம். பாப்பா நீ யார் வீட்டு புள்ள? ஏம்மா அந்த புள்ளோய் இப்படி வளையுது? புள்ளோய் நீ யார் வீட்டு புள்ளோய்? ஏம்மா இந்த புள்ளோய் இப்படி வளையுது? புள்ளோய் உங்க அம்மா யாரு? சரி அங்க எங்கேட்டு போய் கேப்போம். யாத்தடி எங்க அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கவளே, நான் என்ன செய்யறது? குழந்தைக்கு பால் பவுடரே இல்ல வீட்டுல, எனக்கு அழுகையா வருது. ஐயோ இங்க இருந்த என் பிள்ளைய காணுமே, நான் என்ன செய்வேன்? ஐயோ குழந்தைய யாரோ பிடிச்சிட்டு போயிட்டாவளே என் குழந்தை. எத்தனை கோயில் பிரசாதம். தாத்தா என்னுடைய குழந்தைய காணுமே தாத்தா. தாத்தாவா? மருமகனேன்னு கூப்பிடுவாவோ? நான் உங்க மருமவன். பிள்ளை இங்க தான் நின்றுட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. தாத்தா நீங்க பாத்தீங்களா? ஐயோ அத்தை, உங்களுக்கு என்னாச்சு? என் பிள்ளைய தேடி நான் போறேன். உங்க பிள்ளை என் பொண்டாட்டி தானே, அவ உள்ளதான் கிடப்பா. புள்ளோய் என் மாமியாருக்கு இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஏன் இப்படி பண்றாவோ? ஏட்டி எங்க போயிட்டாரு? எங்க அம்மாவுக்கு என்னமா ஆச்சு பத்துக்கிடுங்க. திடீர்னு மெண்டல் மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காவோ. பக்கத்துல ஏதோ ஒரு பிள்ளைய போய் தீட்டு வந்துட்டாவோ. நல்ல வேலை அவங்க அம்மா ரோட்ல நின்றுட்டு இருந்தாவோ, நான் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. வயசாகுதுலாம் மறந்து போயிட்டாவோ, எல்லாத்தையும் ரொம்ப பின்னாடி போயிட்டாவளோ. பாவம் வயசானவளை இப்படிதான் நம்ம பார்க்க போறோமோ தெரியலையே. அடக்கடவுளே, அப்படியா? எங்க அம்மாவும் வயசான காலத்துல இப்படிதான் ஞாபகம் மருதியோடி தெரிஞ்சாவோ. சரி இன்னைக்கு அடக்கி எங்கேயும் அனுப்பாத, வீட்டுல பிடிச்சு போடு. என் மவத்தாசைக்கு இருந்தாவோ, இப்ப அவங்களை இப்படி ஆயிட்டாவோனா என்ன செய்ய? வேணா நெட்டவழி வீட்டுல ஒரு வாரம் விடுவோமா? ஐயா அங்க போனா முழு மண்டல் ஆயிருவாவளே. அவ கொஞ்சம் பாத்துக்கிடுவா. கூட மாட பங்கஜம் எல்லாரும் அவ கூட இருப்பாவளா, அப்படி இப்படின்னு அங்கங்க அலைவாவோ. அங்க வேணா அனுப்பி விடுதியா? அப்படித்தான் செய்யணும். அவங்க கூட தான் அனுப்பி விடணும். ஒரு வாரத்துக்கு நல்லா ஆகுதான்னு பாப்போம். இல்லைன்னா வீட்டுல தான் வடைச்சு வைக்கணும். இந்த கோயில் பிரசாதம் கொண்டாரும். ஏக்கா இன்னைக்கு அந்த இன்டர்வியூ இருக்குக்கா, நான் போயிட்டு வந்துட்டோமாக்கா. கொஞ்சம் நம்ம ஊறுகாயை மட்டும் பார்த்துக்கிட்டது இல்ல. ஊறுகாய் எல்லாமே போட்டு டப்பால் அடைச்சாச்சு. சரினாக்கா கடையில கொண்டு போடணும். அப்புறம் நம்ம வண்டி எடுத்துட்டு போகணும். நீ சீக்கிரம் வந்தாதான் வண்டி ஓட்டணும் பார்த்துக்கிடு. கீதாக்காவை மட்டும் என் கூட இன்டர்வியூக்கு துணைக்கி கூப்பிட்டு போறேன்க்கா. நாங்கள் வந்துடுவோம். சீக்கிரம் வந்தோடனே நம்ம பக்கத்து ஊரில் போய் ஊறுகாய் போட போயிடுவோம். ஏமா தாயே, அடுத்த வாட்டி என்னையும் இன்டர்வியூ கூட்டு போமா. இவன் உன்னை இன்டர்வியூ கூட்டவோ பயமா இருக்குமா? நீ தான் ஊறுகாய் பக்குவமாக போடுத. நீ இன்டர்வியூ கிடச்சி வேலையில் போயிட்டேன்னா நாங்கள் வந்து என்ன செய்ய முடியும் ஊறுகாய் போடுறதுக்கு? நாங்களாம் ஊறுகாய் போட்டால் மனசை வாயில் வைக்க மாட்டான். அம்மா கூட்டிட்டு போமா, நான் அதெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். சரி கூட்டு போறேன். கீதாக்கா வாங்க போவோம். நெட்டவழி 10ஆம் போரா படிச்சிருக்கா, இன்டர்வியூலாம் போவா. கீதா 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு எதுக்கு போறானே தெரியல. எங்கரு கீதா 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்காள். அவளுக்கு எம்பிட்டு அறிவு தான், அதே அறிவு தான் இவளுக்கும் இருக்கு. இவ ஒன்றும் பெரிய அறிவாளி கிடையாது. பொறாமை கண்கள் நம்மளை பத்தி தான் பேசுதுவோம். அப்படி கிடையாது. அவள் டியூஷன் எடுக்கா, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கா, பள்ளிக்கூடத்துல எல்லாம் வேலை பண்ணிருக்கா. அவள் நல்ல ஒரு அறிவானவ தான். இப்படியே அவளை உசுப்பேத்தி தான் அவளை மெண்டல் ஆக்கி விட்டுருக்கியோ.